மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையில் 20 போட்டிகள் தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை 3 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இந்திய அணி 2-1 அடிப்படையில் முன்னிலை வைத்திருந்தது. ஆகவே 4வது போட்டி இறுதியாக போட்டி இன்றைய தினத்தில் ஆரம்பமாக ஜோஹானஸ்பர்க் மைதானத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று 3-1 அடிப்படை தொடரை கைப்பற்றும் முகமாகும். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் 2-2 என்ற அடிப்படையில் சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தென்னாப்பிரிக்கா அணியும் களமிறங்கியிருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைய போட்டியில் நாணய சுற்று வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்திருந்தது. இதில் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவுக்கு இடையில் முதலாவது விக்கெட்டுக்காக அதிரடியான ஒரு துடுப்பாட்டத்தை காட்டியிருந்தார்கள். 35 பந்துகளை எதிர்கொண்டு 73 ஓட்டங்கள் பவர் பிளேயில் பெறப்பட்டிருந்தது. இதில் அபிஷேக் சர்மா 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்கள், 4 இடங்கள் 36 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக 2வது விக்கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மாவுக்கு இடையிலான உலக சாதனை இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரிக்கப்படாத ஒரு இணைப்பாட்டமாகவும் இருந்தது. 86 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 210 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த இணைப்பாட்டம் என்பது திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சனால் பெறப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அதிரடியாக, அதாவது அதிகப்படியான இணைப்பாட்டமாகவும் இது கருதப்பட்டிருக்கு. இந்தியாவின் அதிகூடிய ஒரு சிறந்த இணைப்பாட்டமாகவும் இந்த 210 ஓட்டங்கள் கருதப்பட்டிருக்கிறது. அத்தோடு எந்த ஒரு அணியாலும் பெறப்படாத 2வது விக்கெட்டுக்கான அதிகூடிய ஓட்டமாகவும் சாதனையாகவும் கருதப்பட்டிருக்கிறது. சஞ்சு சாம்சன் 56 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள், 9 இடங்களாக 109 ஓட்டங்களை ஆட்டம் வழக்காது பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருடைய 3வது சதத்தினை பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக இறுதியாக நடந்த 5 போட்டிகளில் 3 சதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு திலக் வர்மா 47 பந்துகளில் 6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள், 10 இடங்கள் 120 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்ததோடு அடுத்தடுத்து 2 போட்டிகளில் சதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். போட்டித் தொடரில் மொத்தமாக 3வது 4வது போட்டிகளில் சதங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த அதிரடியான துடுப்பாட்டத்தின் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 14.5 என்ற ஓட்ட சராசரியோடு ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 283 ஓட்டங்களை இந்திய அணி பதிவு செய்து உலக சாதனை ஒன்றையும் படைத்திருக்கிறது. அத்தோடு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 23 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய துடுப்பாட்டத்தில் 297 ஓட்டங்கள் தான் இந்திய அணியால் அதிகூடிய ஓட்டங்களாக பெறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க. 2024ஆம் ஆண்டு பங்களாதேஷுக்கு எதிராக. ஆகவே 2வது சிறந்த அதிகூடிய ஓட்டமாக இன்றைய தினத்தில் இந்த 283 ஓட்டங்கள் பதியப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்கா அணி சார்பாக சிப்மலா மாத்திரமே ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். ஆகவே 284 ஓட்டங்கள் இலக்காக துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்த ஆரம்பம் முதலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்தது. ரிகால்டன் 1, ரீசா ஹென்ட்ரிக் 0, ஐடன் மார்க்கம் 8, ஆண்ட்ரி கிளாசன் 8 என 3 பந்தோர்களில் 4 விக்கெட்டுகளை மொத்தமாக 10 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்துவீச்சாளர். அதன் பின்னதாக 5வது விக்கெட்டுக்காக டேவிட் மில்லர் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு இடையில் 54 பந்துகள் 86 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. டேவிட் மில்லர் 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்கள், 3 ஓட்டங்கள் 36 ஓட்டங்களோடும், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 4 ஓட்டங்கள், 3 6 ஓட்டங்கள், 2 இடங்கள் 43 ஓட்டங்களோடும், மார்க்கம் ஜான்சன் 12 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்கள், 3 இடங்கள் ஆக 29 ஓட்டங்களை பெற்றிருந்து ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் 18.2 பந்து வீச்சில் 148 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது. இதில் 135 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று 3-1 அடிப்படையில் இந்த போட்டித் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. இந்திய பந்துவீச்சாளரை பொறுத்தவரையில் ஹர்ஷிப் சிங் 3 விக்கெட்டுகள், வருண் சக்கரவர்த்தி மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகள், ஹர்திக் பாண்டியா மற்றும் ராமன்தீப் சிங், ராய் பிஷ்னோய் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 120 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த திலக் வர்மா அந்த போட்டியின் ஆட்ட நாயகனாகவும், இந்த போட்டித் தொடரில் 4 போட்டிகளில் 280 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த திலக் வர்மாவை இந்த போட்டியின் தொடர் ஆட்ட நாயகனாகவும் தெரிவானார். மீண்டும் ஒரு விளையாடியது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.